ஒவ்வொருத்தர் ஒரு கலர் பஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பச்சை கலர் பஸ், ஒருத்தர் மஞ்சள் கலர் பஸ். எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஜெயிக்க போகுது பிங்க் பஸ் தான். அந்த பஸ் தான் மத்த எல்லா பஸ்ஸையும் ஓரம் கட்டிட்டு அதுதான் ஜெயிக்க போகுது. சமீபத்தில் தொலைக்காட்சியில நீங்க பாத்திருப்பீங்க. ஒவ்வொருத்தர் ஒரு கலர் பஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பச்சை கலர் பஸ், ஒருத்தர் மஞ்சள் கலர் பஸ். ஆனா நான் சொல்றேன், கடைசியா எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஜெயிக்க போகுது பிங்க் பஸ் தான். மகளிர் நீங்க யூஸ் பண்ண போற முதலமைச்சருடைய அந்த பஸ் தான் மத்த எல்லா பஸ்ஸையும் ஓரம் கட்டிட்டு அதுதான் ஜெயிக்க போகுது. இது எல்லாத்துக்கும் மேலாக உங்க அனைவருக்கும் தெரியும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கிட்டத்தட்ட 2 வருடம் ஆச்சு. செப்டம்பர் 15ஓட 2 வருஷம். இந்த திட்டத்தின் மூலம் இந்த கடந்த 2 வருடங்கள்ல மட்டும் ஒவ்வொரு மாதமும் 1,15,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்துக்கான உரிமை தொகை இன்னைக்கு வந்திருக்கும். உங்களுக்கு இன்னைக்கோ நேற்றோ வந்திருக்கும், உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கும். அது மட்டும் இல்ல, சில இடங்கள்ல குறைகள் இருந்துச்சு, எங்களுக்கு கிடைக்கல, விட்டு போயிடுச்சு அப்படின்னு. கேம்ப் நடத்தணும் உங்களோட முதலமைச்சர் அப்படின்ற கேம்ப். அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40% மனுக்கள் மகளிர் உரிமை தொகை வேண்டும் அப்படின்னு அந்த கோரிக்கை தான் வச்சிருந்தாங்க. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் தளர்த்தி இருக்கிறாங்க. நிச்சயம் ஓரிரு மாதங்கள்ல இன்னும் தகுதியான கூடுதலான மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை நிச்சயம் வழங்கப்படும் முதலமைச்சர் உறுதி அளித்திருக்கிறார்.